பல நாள் சொல்றதா நம்ம தியானம் எல்லாரும் தான் தியானம் பண்றோம். ஆனா, அந்த தியானத்த எப்படி பண்றோம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பொருள எப்படி அணுகுறோம்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நீங்க கோயிலுக்கு போறீங்க. கோயிலுக்கு போனா ஒரு பொருள் மாறுமா? இப்ப என்ன நீங்க பார்க்குற அணுகுற முறைன்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு ஒண்ணும் வேண்டான்னு சொன்னாலும் நான் ஒண்ணு உங்களுக்கு குடுப்பேன். எனக்கு இதெல்லாம் வேணும்னாலும் நான் ஒண்ணு குடுப்பேன். ஏன் குடுக்குறோம்னா, உங்களுக்கு என்ன தேவைங்கிறத அறிஞ்சதுனால குடுக்குறோம். ஆனா, நல்ல உணர்ந்தவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. நான் தான் சொல்றேனே, யோகிக்கே பிரச்சனை இருக்கு. ஒரு யோகிக்கு நல்ல அனுபவம் பெற்று, அவரே என்ன பண்றாருன்னா, முழுமையா நான் ஒரு இடத்த அடையணும்னு நெனைக்கிறாரு. ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு அந்த உள் உணர்வு சொல்லி அவரையே காக்க வைக்குது. இது இயல்பாகவே உறவுகள், நம்ம இருக்கிற தொழில்கள் எல்லா இடத்துக்குள்ளேயும் இந்த செயல் வடிவம் இருக்க தான் செய்யும். அத நம்ம கையாள்ற விதங்கள்னு ஒண்ணு இருக்கு. அத ஒரு நிதானமா கையாண்டோம்னா, அது ரொம்ப எதார்த்தமாக செயல்படுத்த முடியும். நான் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். நான் பல இடங்கள்ல தவம் செய்திருக்கிறேன். பல பிரயாணங்கள் செஞ்சிருக்கிறேன். பல இடங்கள்ல போறதுக்கு எனக்கு காசு பணங்கள் கூட கிடையாது. ஆனா, இதெல்லாம் எப்படி நிகழுங்கிறத நீங்களே பார்த்துக்கங்க. இப்ப சில இடத்துல உட்கார்ந்திருப்பேன். அந்த இடத்துக்குள்ள நான் உட்கார்ந்திருக்கிறத பல பேர் மறந்துருவாங்க. நீங்க பாருங்க. அப்ப அந்த இடத்துக்குள்ள ஒருத்தன் உட்கார்ந்திருக்கான்ல, அதையே மறந்துருவாங்கன்னா, அவங்க என்ன சிதறுவுகள் இங்க வரவே வராது. இங்க ஒருத்தன் இருக்கிறாங்கிறதையே. அப்ப இங்க ஒரு கேரக்டரே மறந்துருவாங்க. நீங்க நல்ல முறைகள்ல ஒரு குருவ சரணடைஞ்சீங்கன்னா, உறவினர்களே உங்க மறந்துருவாங்க. அப்புறம் ஏன் உங்கள தொந்தரவு பண்ண போறான்? புரியுதுங்களா? கடன் குடுத்தவனே உங்கள மறந்துருவாங்க. ஏங்க அவரா பார்த்துக்கலாங்க அப்படின்னு போயிருவான். அது நல்ல தியானத்துல மட்டும் தான் கிடைக்கும். புரியுதுங்களா? நல்ல தியானம் பண்ணலன்னு வச்சுங்களேன், ரூ. 5 குடுத்துட்டு நான் ரூ. 5000 குடுத்தேன்னு பொய் சொல்லிட்டு அலைவான். ரூ. 5000 குடுத்துருக்குங்க அவர்ட்ட. நேரடியா விசாரிச்சு பார்த்தா அவன் வெறும் வெறும் ரூ. 5 தான் உங்களுக்கு குடுத்திருப்பான். இந்த மாரிலாம் இருக்கிறாங்க நெறைய பேரு. ரூ. 2000 குடுத்துட்டு ரூ. 20,000 குடுத்தேன்லாம் சொல்லிட்டு அலைவாங்க. அப்ப அந்த தியானம் என்ன பண்ணும்னா, ஒரு மறைக்கப்பட்டுரும். ஒருத்தர பாதுகாக்கும். அதுதான் சூட்சமத்தில் ஒரு குரு இந்த வேலைய பண்ணுவாரு.